முக்கிய செய்திகள். 100 நாள் வேலை திட்டம் மாற்றப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் இன்று நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். விவசாய தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் அபாயம் உள்ளதாக ராகுல் காந்தி புகார். ஆஸ்திரேலிய கடற்கரையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய தீவிரவாதி ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர். தந்தை இறுதிச் சடங்குக்கு கூட வராதவர் என தெலுங்கானா போலீசார் தகவல். மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா மாநிலங்களில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் மத்திய அரசு. மிரட்டலுக்கான கருவியாக பயன்படுத்துவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். RSS பாஜக சதி காரணமாகவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் மத்திய அரசை கண்டித்து இன்று நாடு தழுவிய போராட்டம் நடத்துகிறது. கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தது 100 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதை ரத்து செய்துள்ள மத்திய பாஜக அரசு அதற்கு பதிலாக VBG ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை கொண்டு வருகிறது. இதன்படி இனி தொழிலாளர்களுக்கான ஊதியத்தில் 60% மட்டுமே மத்திய அரசு ஏற்கும். 40% நிதியை மாநில அரசை வழங்க வேண்டும். மேலும் வறுமை குறியீட்டை அளவாக வைப்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்படுவதால் இனி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. மக்களவையில் இந்த மசோதாவை நேற்று தாக்கல் செய்தபோது கடும் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி படத்தை கையில் ஏந்தி கண்டன ஊர்வலம் நடத்தினர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மற்றும் ஏழைகளின் உரிமைகள் மீது பிரதமர் திரு மோடிக்கு எப்போதும் ஆழமான வெறுப்பு இருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். மகாத்மாவின் கிராம சுயராஜ்யம் என்ற தொலைநோக்கு பார்வையின் வாழும் வடிவமாக உள்ள இந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு உயிர்நாடியாக இருந்து வருவதையும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் முக்கியமான பொருளாதார பாதுகாப்பு வலயமாக இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை திட்டமிட்டு பலவீனப்படுத்தி வந்த மோடி அரசு இப்போது அதை முற்றிலுமாக ஒழித்திருப்பதாக கூறியுள்ள திரு ராகுல் காந்தி, இதற்கு மாற்றாக வரும் புதிய திட்டம் மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுப்பதுடன் அறுவடை காலங்களில் தொழிலாளர்களுக்கு மாதக்கணக்கில் வேலையை மறுக்கவும் பயன்படுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். இது மகாத்மா காந்தியின் லட்சியங்களுக்கு நேரடி அவமதிப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டம் மூலம் இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்த மோடி அரசு இப்போது ஏழை கிராமப்புற குடும்பங்களின் பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை குறிவைத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் இன்று நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் இப்போராட்டத்தில் RSS பாஜக சதியால் 100 நாள் வேலை திட்டம் மாற்றப்படுவதை பற்றியும் புதிய திட்டத்தின் பாதிப்பு குறித்தும் மக்களுக்கு எடுத்துக் கூறுமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள கடற்கரையில் தாக்குதல் நடத்தியவர் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் என்றும் 27 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தை விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டதாகவும் தெலுங்கானா மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற போண்டி கடற்கரை அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை யூதர்களின் பண்டிகையான ஹனுக்கா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான யூதர்கள் அங்கு குவிந்திருந்தனர். அப்போது கூட்டத்தை நோக்கி திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் உயிர் பயத்தில் மக்கள் அங்கும் இங்குமாக ஓடினர். தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 11 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்தனர். உலகையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் அலி அகமது என்பவர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை மடக்கி பிடித்து துப்பாக்கியை பிடுங்கிய புதிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்போது மற்றொரு நபர் சுட்டதில் அலி அகமதுவுக்கு படுகாயம் ஏற்பட்டது. முன்னதாக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த 50 வயதான சாஜித் அக்ரம் மற்றும்
அவரது 24 வயது மகன் நவீத் அக்ரம் இணைந்து தாக்குதலை நடத்தியதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆனால் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சாஜித் அக்ரம் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது தெரியவந்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சாஜித் அக்ரம் 1998ஆம் ஆண்டு மாணவர் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கியதாக தெலுங்கானா போலீசார் தெரிவித்துள்ளனர். அவருடைய குடும்பத்தினருடனான தொடர்பு குறைவாகவே இருந்துள்ளதாக கூறிய போலீசார் 2 அல்லது 3 முறை மட்டுமே சாஜித் அக்ரம் இந்தியா வந்துள்ளார் என்றும் கடைசியாக கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் இந்தியா வந்ததாகவும் தெரிவித்தனர். அவரது தந்தை கடந்த 2017ஆம் ஆண்டில் இறந்தபோது கூட இறுதி காரியங்களை செய்வதற்காக சாஜித் அக்ரம் இந்தியாவுக்கு வரவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அவரது மகன் நவீது கடந்த 2001ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் என்பதால் அவருக்கு அந்நாட்டு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்த பின்னர் சாஜித் அக்ரம் ஐரோப்பிய நாட்டு பெண்ணை திருமணம் செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது. அவரிடம் இன்னும் இந்திய பாஸ்போர்ட் உள்ளதாக கூறிய போலீசார் சாஜித் மற்றும் அவரது மகன் நவீது இருவரும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டதற்கும் இந்தியாவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்று தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய 3 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அந்த 3 மாநிலங்களில் மட்டும் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், கோவா, குஜராத் உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கடந்த மாதம் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இந்த பணிகள் தற்போது நிறைவடைந்த நிலையில் மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா மாநிலத்திலும் புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. அதன்படி மேற்கு வங்கத்தில் இறந்து போனவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் முகவரி மாறிச் சென்றவர்கள் என பல்வேறு காரணங்களுக்காக சுமார் 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராஜஸ்தானிலும் மொத்தமுள்ள 5,46 லட்சம் வாக்காளர்களில் 41,85,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. கோவாவில் சுமார் 1 லட்சம் பேர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 1,03,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். 90% எலக்டர்ஸ் பழைய ரோல்லேருந்து இப்போ இருக்கிற டிராஃப்ட் ரோலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, கிட்டத்தட்ட ஒரு 10% எலக்டர்ஸ் அந்த பழைய ரோலுக்கும் இந்த ரோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அவங்க அந்த பழைய ரோல்லேருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி பப்ளிஷ் பண்ண எலக்ட்ரல் ரோலில் வெறும் 90% ஆஃப் த எலக்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. லட்சத்தீவுகளில் 1500 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் நாளை மறுநாள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 23ஆம் தேதியும் உத்தரப்பிரதேசத்தில் 31ஆம் தேதியும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் எதிரிகளை பழிவாங்க ஒன்றிய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட 9 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்று நடைபெற்ற போது பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த வழக்கை திடீர் அழுத்தம் காரணமாக அமலாக்கத்துறை விரைவுபடுத்துவதை விளக்கி மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி வாதிட்டார். ஆனால் காங்கிரசுக்கு நன்கொடை அளித்தவர்கள் ஏமாற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருமதி சோனியா, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீதான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமலாக்கத்துறை தகவல் அறிக்கையை மட்டும் பதிவு செய்து கொண்டு பண மோசடி வழக்கில் விசாரணை நடத்த முடியாது என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். தீர்ப்பை வரவேற்று தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து மத்திய பாஜக அரசு மத்திய புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதை நீதித்துறை மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். எந்த ஒரு சட்ட அடிப்படையும் இல்லாமல் இதுபோன்ற வழக்குகள் அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் மட்டுமே போடப்படுவதாக சாடியுள்ள அவர், உண்மை இருப்பதன் காரணமாகவே ராகுல், சோனியா காந்தி ஆகியோர் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் பழிவாங்கும் அணுகுமுறையால் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுவதாகவும் அவற்றை அரசியல் மிரட்டலுக்கான கருவிகளாக மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வங்கக்கடலில் கடந்த மாதம் உருவான டிட்வா புயலால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. புயல் வலுவிழந்து மழை குறைந்து வெயில் தொடங்கிய நிலையில் கடுமையான குளிரும் நிலவி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் நேற்று காலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கோயம்பேடு, வடபழனி, மயிலாப்பூர், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்துள்ளது. தாம்பரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், பல்லாவரம், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிறும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. காஞ்சிபுரம், கல்பாக்கம், வெம்பாக்கம், புதுப்பட்டினம் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், தச்சூர் பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை, வந்தவாசி, மாம்பட்டு, வெண்குன்றம் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்ததால் பள்ளி முடிந்து திரும்பிய மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை மாவட்டம் மேலூர், கீழையூர், கீழவளவு, திருவாதபூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கொடைக்கானலில் பூம்பாறை மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தலைநகர் டெல்லியில் மாசு தர சான்றிதழ் இருக்கும் வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வழங்கப்படும் என டெல்லி அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. டெல்லியில் கடந்த சில மாதங்களாக காற்றின் தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவிலேயே நீடிக்கிறது. இதனால் பள்ளிகள் ஆன்லைன் மூலம் இயங்கி வருகின்றன. உச்சநீதிமன்றத்திலும் பிற்பகலுக்கு மேல் வழக்கு விசாரணை நடத்தப்படுவதில்லை. வழக்கறிஞர்கள் ஆன்லைன் வாயிலாகவே ஆஜராகின்றனர். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மக்களின் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மத்திய பாஜக அரசு அலட்சியமாக நடந்து கொள்வதாக கூறி அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டெல்லியை சுற்றி பார்க்க வந்தும் காற்று மாசு காரணமாக இந்தியா கேட் உள்ளிட்ட எந்த ஒரு இடத்தையும் பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். विजिबिलिटी बहुत कम हो गई, कुछ दिख भी नहीं रहा है. हम आए थे कल बाय कार, तो कोहरे के कारण सब कोहरा इतना हो गया है, पोल्यूशन इतना हो गया है कि पूरा ऐसे डलनेस हो गई, कुछ दिख नहीं रहा है पूरा. हम यहाँ इंडिया गेट आए तो इंडिया गेट नहीं दिख रहा, आधे घंटे से हैं, बड़ी मुश्किल से पास में आके दिख रहा है और उससे हेल्थ बहुत इफेक्ट हो रही है. இந்நிலையில் காற்று மாசு பிரச்சினைக்காக டெல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ள மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா தற்போதைய நிலைக்கு முந்தைய ஆம் ஆத்மி அரசின் நிர்வாக தோல்வியே காரணம் என்று சாடியுள்ளார். ஒவ்வொரு நாளும் காற்றுத்தர குறியீட்டின் அளவை குறைத்து வருவதாக தெரிவித்த அவர் டெல்லியில் குறைந்த காற்று மாசை ஏற்படுத்தும் BS6 தர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ்கள் இல்லாத வாகனங்களுக்கு நாளை முதல் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்த திரு மஞ்சிந்தர் சிங் எரிபொருள் நிலையங்கள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது தவிர நேரடியாக எரிபொருள் நிலையங்களுக்கும் சென்று அதிகாரிகள் ஆய்வு நடத்துவர் என்றும் கூறிய அமைச்சர் கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திறந்தவெளி உணவகங்கள் உட்பட அனைத்து உணவகங்களிலும் விறகு மற்றும் கரியை பயன்படுத்தும் தந்தூர் அடுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அதற்கு பதிலாக சமையல் எரிவாயு சிலிண்டர் அல்லது எலக்ட்ரிக் அடுப்புகளை பயன்படுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே காற்று மாசு பிரச்சினை மோசமடைந்திருப்பதற்கு டெல்லி அரசே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவத் சிங் மான்
தமது மாநிலம் உள்ளிட்ட டெல்லியின் அண்டை மாநிலங்களில் விவசாய கழிவுகள் எரிக்கப்படாத போதும் டெல்லி நகரம் புகை சூழ்ந்து காணப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதால் ஏற்படும் பாதகங்களை மக்களவைத் தலைவருக்கு திமுக எம்பி திரு செல்வ கணபதி சரியான நேரத்தில் சூசகமாக விளக்கியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா குறித்து பேசுவதற்காக திமுக எம்பி செல்வ கணபதியை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைத்தார். அப்போது திரு செல்வ கணபதியின் பெயரை உச்சரிக்க முடியாமல் அவர் தடுமாறினார். அந்த நிமிடத்தை சமயோசிதமாக பயன்படுத்திக் கொண்ட திரு செல்வ கணபதி, இப்படித்தான் ஹிந்தியில் மத்திய அரசு வைக்கும் பெயர்களை வாசிக்க முடியாத நிலையை நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம் என்று கூறியவுடன் அங்கிருந்த எம்பிக்கள் அவரது டைமிங் பதிலை ரசித்து பாராட்டினர். Sir, this is the problem, sir. This is exactly the core of the problem, where you name all your schemes and acts and statutory issues in Hindi. This would be the problem what the Honorable Speaker is facing now. மத்திய அரசு கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதால் ஹிந்தி தெரியாத மாநில மக்கள் தடுமாறி வருவது சர்ச்சையாகி வரும் நிலையில் திரு செல்வ கணபதி தெரிவித்த கருத்து வரவேற்பை பெற்றுள்ளது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்திலிருந்து துண்டுகளை கடலில் தூக்கி எறியும் புதிய வழக்கத்தால் மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு உள்ளூர் வெளியூர் மட்டுமல்லாது வட மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து செல்கின்றனர். கடலில் புனித நீராடி தரிசனம் செய்து திரும்பும் பக்தர்கள் தங்கள் பாவங்களை தொலைப்பதாக கூறி பாம்பன் பாலத்தின் மேலிருந்து தங்கள் துண்டுகளை கடலில் வீசத் தொடங்கியுள்ளனர். கடலில் கணக்கின்றி வீசப்படும் துணிகளால் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் மீன்பிடி படகுகளில் உள்ள புரொப்பல்லர் விசிறிகளில் அவை சிக்கி மீனவர்கள் நடுக்கடலில் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. மீன்பிடி வலைகள் மற்றும் உபகரணங்களும் சேதமடைவதாக மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். பாம்பன் மேம்பாலத்திலிருந்து கடலில் துண்டுகளை வீசுவது அதிகரித்த வண்ணம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள விதவிதமான மலர்ச்செடிகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன. இயற்கை எழில் கொஞ்சும் உதகையில் 55 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் அரசு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தாவர வகைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு தற்போது 2வது சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை கவரும் விதமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் ஆர்கிட் என்னும் கொய்மலர் செடிகள் மற்றும் கள்ளிச்செடிகளை தாவரவியல் பூங்காவில் அரசு தோட்டக்கலை துறையினர் காட்சிப்படுத்தியுள்ளனர். கிளைமேட் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மழை பெய்யுது, பட் நல்லா இருக்குது. மழை பெஞ்சாலும் நேற்று வெயில் அடிச்சிருந்தாங்க, இன்னைக்கு சூப்பராக இருக்குது. அதுமாதிரி இந்த கேக்டஸ், அப்புறமா கார்டன் சூப்பராக இருக்குது. கார்டன் ஒரு நாள் பார்த்தா அந்த மாதிரி நின்று பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. கார்டன்ஸ் நிறைய ஃப்ளவர் இருக்குது, கேக்டஸும் நிறைய இருக்குது. பார்க்க முடியாத அளவுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. கண்ணாடி மாளிகையில் 5000 தொட்டிகளில் பல்வேறு வகையான வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதில் டென்ட்ரோபியம், பல்போஃபிலம் உள்ளிட்ட 32 வகையான ஆர்கிட் செடிகளும் 10 வகையான கள்ளிச்செடிகளும் காட்சியளிப்பதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். ஐபிஎல் ஏலத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் கேமரோன் கிரீனை கடும் போட்டிக்கு இடையே 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலத்தில் எடுத்தது. 19வது ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலம் அபுதாபியில் நேற்று நடைபெற்றது. இதில் 240 இந்திய வீரர்கள், 110 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 350 பேர் இடம்பெற்றிருந்தனர். இந்த ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் கேமரோன் கிரீனை வாங்க சென்னை, ராஜஸ்தான், கொல்கத்தா அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் கொல்கத்தா அணி கேமரோன் கிரீனை 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. சென்னை அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட இலங்கை வீரர் மதிஷா பதிரானாவை கொல்கத்தா அணி 18 கோடி ரூபாய்க்கும், வங்கதேச அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹமானை 9 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும் கொல்கத்தா அணி தன்வசப்படுத்தியது. இளம் ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மா ஆகியோரை சென்னை அணி 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும்,
ஆஸ்திரேலிய அணி வீரர் மேத்யூ ஷாட்டை 1,50,00,000 ரூபாய்க்கும் சர்ஃபராஸ் கானை 75 லட்சம் ரூபாய்க்கும் வாங்கியது. இங்கிலாந்து வீரர் லியாம் லிவிங்ஸ்டோனை சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 13 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கூப்பர் கார்னலியை பஞ்சாப் அணி 3 கோடிக்கு எடுத்தது. குஜராத் அணி மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டரை 7 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. ஆல்ரவுண்டரான வெங்கடேஷ் ஐயரை 7 கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணி வாங்கியது. சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னோயை 7 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணி வாங்கியது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 4வது T20 கிரிக்கெட் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. மொத்தம் 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்திய அணி 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி 1 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 4வது போட்டி லக்னோவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக அங்கு முகாமிட்டு இரு அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு ஆயத்தமாகியுள்ளனர். உடல்நலக்குறைவு காரணமாக அக்ஷர் பட்டேல் எஞ்சிய 2 போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக சபாஸ் அகமது அணியில் இடம்பெற்றுள்ளார். இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் T20 தொடரை கைப்பற்றிவிடும். ஆனால் வெற்றி நெருக்கடியில் உள்ள தென்னாப்பிரிக்கா சவாலான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்பதால் இந்த போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஆஸ்திரேலியாவில் போண்டி கடற்கரை பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மாற்றப்பட்டுள்ளதை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் இன்று நாடு தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது. மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா மாநிலங்களில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.